வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலே இருக்கக்கூடிய யுத்த களநிலை என்பது மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற அளவுக்கு அதனுடைய நாளாந்த நகர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 4வது நாளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய யுத்தத்தினுடைய இழப்புகள் தொடர்பாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்கள் தொடர்பாகவும் பேசப் போகிறோம். குறிப்பாக இந்த விவகாரத்திலே அமெரிக்காவினுடைய தலையீடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறது என்பது நடக்கின்ற சம்பவங்களின் அடிப்படையில் எதிர்வு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய நாளிலே G7 தலைவர்களுடைய உச்சி மாநாட்டிலே இருந்து கனடாவிலே இருந்து அவசரமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார் வெள்ளை மாளிகைக்கு டொனால்ட் ட்ரம்ப். இதனை வைத்து நோக்குகிற போது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கான சமிச்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள் அவர் உள்நாட்டு பிரச்சனைகள் தொடர்பான அந்த உடன்படிக்கைகளுக்காக செல்வதாக குறிப்பிட்டிருந்தாலும் அதனை மறுத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆபத்தான விடயத்தை எதிர்பார்த்திருங்கள் அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த விவகாரம் மிகப்பெரிய ஆபத்தான சமிச்சையை உலக நாடுகளுக்கு காட்டப்போகிறது என்பது மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் வருகிற போதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாள் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அப்படி வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய திடீர் வெளியேற்றம், அதாவது தான் வெளியேறி இருக்கக்கூடிய அந்த சம்பவம் என்பது ஒன்று பேச்சுவார்த்தைக்காக இருக்கலாம் அல்லது யுத்தத்திற்கான அனுமதியை வழங்குவதற்காக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டது. ஆனால் இப்போதைய நிலைமையை பொறுத்தவரை குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்றைய தினம் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ துருப்புகளுக்கும் அந்த தளங்களுக்கும் அமெரிக்காவின் சார்பாக அதிகளவான இராணுவ தளபாடங்கள் அதேபோல் ஆளணிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அமெரிக்கா தன்னுடைய தளங்களை மேலும் பாதுகாப்பதற்கும் அதனுடைய வளங்களை அதனுடைய நன்மைகளை பேணுவதற்குமாக மேலதிக வளங்கள் அனுப்பப்படுவதாக அறிவித்திருக்கிறது என்பதனை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம். எனவே பிரித்தானியா தன்னுடைய நாட்டினுடைய தளங்களை பாதுகாப்பதற்காக போர்க்கப்பல்களை ஆயுதங்களை அனுப்பி வைத்திருந்தது. இப்போது அமெரிக்காவும் அந்த நகர்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறார். அதாவது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கவே கூடாது, அவர்கள் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்க வேண்டும், அவர்கள் எங்களை அவமதித்து விட்டார்கள், ஆகவே தாமதித்து விட்டார்கள், இதனுடைய விளைவுகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரப்போகிறது, ஆகவே தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இது அவருடைய வழமையான ஒரு பாணியாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஒரு எச்சரிக்கையின் மூலமாக அச்சுறுத்தலின் மூலமாக பிறரை அடிபணிய வைப்பது அவருடைய ஒரு வழமையான ஒரு நகர்வு என்றே சொல்லிக்கொள்ளலாம். இது அவருடைய ராஜதந்திர நகர்வா போரியல் உத்தியா என்பது ஒரு கேள்வி. குறிப்பாக முன்னே உதாரணங்கள், குறிப்பாக காசாவுக்கு நான் நரகத்தை காட்டுவேன் என்று சொல்லி பணிய கைதிகளை விடுவித்துக் கொண்டார். அதே போல் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பனாமா விவகாரத்திலே சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை வழங்கி சீனாவை அந்த இடத்திலே அகற்றியிருந்தார். அதே போல் ஈரானுக்கும் இப்படியான ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே தான் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், அமெரிக்காவினுடைய தாக்குதல் திட்டம் என்பது வகைப்படுத்தப்பட்டு விட்டதா அல்லது முடிவுகெடுக்கப்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலும் தனக்காக அமெரிக்காவினுடைய ஆதரவை வெளிப்படையாக கோரியிருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானை தாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இன்றைய நாள் அடுத்து வரக்கூடிய 24 மணித்தியாலங்களில் அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுதான் மத்திய கிழக்கினுடைய எதிர்வருகின்ற காலங்களுக்கான அரசியல் தீர்மானத்தை கொண்டிருக்க போகிறது என்பது மாத்திரம் ஒரு நிதர்சனமான விடயம் என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு விடயம், இந்த அமெரிக்காவுக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது என்று சொல்லிக்கொள்ளலாம். அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஜியா முஸ்லீம் பிரிவு ஆட்சியாளர்கள், மத தலைவர்கள் தான் அந்த முழுமையான ஆட்சியை மேற்கொள்கிறார்கள். ஜனாதிபதி ஒரு பேரழிவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஆட்சியை அகற்றி விடுவது, தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியை ஏற்படுத்துவதுதான் மத்திய கிழக்கிலே சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய தலையீடுகளை இல்லாமல் செய்து கொள்ள முடியும். ஆகவே இதற்கான இந்த வலுவான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அமெரிக்கா பயன்படுத்தி கொள்ளும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது. ஆகவே தொடர் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தன்னுடைய படைகளை தயார் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் தன்னுடைய ஆயுத வளங்களையும் ஆளணி வளங்களையும் மத்திய கிழக்கினுடைய தளங்களை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்பது ஒரு தெளிவான விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய உற்றுநோக்கலை சர்வதேச அளவிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதே சம நேரத்திலே ஒரு ஆபத்தினுடைய சமீட்சையை உருவாக்கி இருக்கிறது.
அதாவது அமெரிக்கா இப்படியான நகர்வுகளை மேற்கொண்டு அல்லது அமெரிக்கா ஈரானின் மீதான தாக்குதல்களை நிகழ்த்துமாக இருந்தால் இந்த விவகாரத்திலே சில வேளைகளில் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தலையிடமாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அல்லது எல்லோருமே குறிப்பிட்டது போல ஒரு உலக யுத்தத்திற்கான சாத்தியப்பாடுகளை அது ஏற்படுத்தப் போகிறது என்ற விடயமும் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் யுத்தத்தினுடைய நிலைமைகள் எப்படி மாறப்போகிறது என்று சொல்லி சாந்தியும் சமாதானமும் வேண்டுகின்ற மக்கள் கூட்டமாக இதனை ஒவ்வொருவரும் வன்மையாக கண்டித்து கொண்டிருந்தாலும் அதனுடைய நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இப்போதைய நிலையிலே ஈரானை பொறுத்தவரை மிக மோசமான ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறது. அவர்களிடம் இருக்கக்கூடியது வெறுமனே ஏவுகணை பலங்கள். ஏவுகணைகளை தாண்டி அவர்களிடம் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை போரியல் நோக்கர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கக்கூடிய ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை பலவீனம் அடைந்திருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிரியாவினுடைய அசாத் ரெஜிமெண்ட் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைன் போரிலே மூழ்கி இருக்கிறது. ஆகவே இதிலே கவனம் செலுத்துவது என்பது எந்த அளவுக்கு என்பது ஒரு கேள்வி. அதே போல் சீனாவை பொறுத்தவரை இதுவரை கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல் வடகொரியா என்பது ஒரு மிக தொலைவில் இருக்கிறது. இவர்களுடைய உதவிக்கு எந்த அளவுக்கு அது வரப்போகிறது என்பது கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் பேசப்பட போகிறது. எதிர்வருகின்ற 10 ஆண்டுகளுக்கு உலகத்தினுடைய இயங்கு நிலையை தீர்மானிப்பது இந்த மத்திய கிழக்காக இருக்கும். ஆகவே மத்திய கிழக்கிலே சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய தலையீடுகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதிலே அமெரிக்கா குறியாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது. ஆகவே ஈரானினுடைய இந்த ஆட்சியை கைப்பற்றி தங்களுடைய சார்பானவர்களுக்கு வழங்குவதிலே குறியாக அமெரிக்கா தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறது என்ற நிலையில் ஈரானினுடைய வான்பரப்பை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது இஸ்ரேல் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். அதனை இஸ்ரேல் அரசு அறிவித்திருக்கிறது உத்தியோகபூர்வமாக என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே இந்த சம்பவங்களின் அடிப்படையில் வருகிற போது கடந்து வந்திருக்கக்கூடிய நாட்களிலேயே குறிப்பாக நேற்றைய நாளில் அது தொடர்ந்து இரவு முழுவதும் இடம்பெற்ற சில சம்பவங்களையும் உங்களோடு ஒரு தொகுப்பாக வழங்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த விவகாரத்திலே மிக பேசுபொருளாக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் கூட்டம் முடிவடைய முன்பே G7 உலகத் தலைவர்களுடைய மாநாட்டில் இருந்து வெளியேறியது. அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய அமெரிக்க தூதுவர் ஜெசியல் அலைட்டர் நாங்கள் பல அதிர்ச்சி நடவடிக்கைகளை செய்து முடித்திருக்கிறோம். இப்போது தூசி மூட்டம் அகன்ற பிறகு வியாழக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமையும் சில அதிர்வுகளை நாங்கள் காண்பிக்க போகிறோம். அது பேப்பர் ஆப்ரேஷனை கூட இருக்கலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த பேப்பர் ஆப்ரேஷன் என்று சொல்லப்படுவது கடந்த ஆண்டு ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக நடந்த ஒரு ரகசியமான தாக்குதல். மிகப்பெரிய அளவிலே அந்த தாக்குதல் வெற்றி பெற்றது. எதிர் தரப்புக்கு மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்க நேர்ந்தது. அப்படியான ஒரு தாக்குதலாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லி அந்த இஸ்ரேலினுடைய அமெரிக்க தூதுவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஈரானினுடைய எல்லா பகுதிகளிலுமே இருக்கக்கூடிய தென்கொரியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி தென்கொரியா சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கமாக டொனால்ட் ட்ரம்ப் மக்களை வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தென்கொரியா தங்களுடைய தென்கொரியர்கள் எல்லோருமே ஈரானில் இருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு தெளிவான செய்தி இதன் மூலமாக பெறப்படுகிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஈரானுடன் போர் வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்க ஜனநாயக கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ட்ரோ கண்ணா என்று சொல்லக்கூடியவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இன்னொரு போரை ஆரம்பிக்கக்கூடாது. ஈரானுடன் நேரடி இராணுவ மோதலுக்குள் நுழைவது அமெரிக்காவுக்கும் உலகுக்கும் ஒரு பேராவதாக அமையும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயமும் ஊற்று நோக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகள் தான். அதே நேரத்தில் இந்த G7 உலக நாடுகளினுடைய தலைவர்களிலே கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய இந்த 7 நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த யுத்த பரபரப்பு தணிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. இவை அவர்கள் ஒன்றாக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள். ஆகவே ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுத உற்பத்திக்கான திறன்கள் தாக்கப்பட்டு அளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய பங்கர் பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய குண்டுகள் வீசப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் இவை மத்திய கிழக்கை நோக்கி எடுத்துச் செல்லப்படுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆகவே அணு மையங்கள், அணு ஆய்வு தளங்கள் குறிப்பாக தாக்கி அளிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இதில் இருக்கிறது என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். மீளவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய
எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே முழுமையான ஒரு யுத்தத்தை நோக்கி இந்த தளம் மாறப்போகிறது என்பது மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அணு ஆயுதம் தொடர்பாக கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்பதிலே G7 நாடுகள், அமெரிக்கா, இஸ்ரேல், இப்படி பல நாடுகள் குறியாக இருக்கிறது. ஆகவே இது ஈரானுக்கு ஒரு வலுவற்ற சமநிலையை காட்டுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமோனையை கொல்லுவது போராட்டம் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்காது, அது போரை கைவிடும் ஒரு நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் நினைத்திருந்தால் அவரை ஆரம்பத்திலேயே கொன்றிருப்போம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளங்களில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்ட நிலையில் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். தங்களின் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரித்திருக்கிறார். அதே போல இஸ்ரேலினுடைய ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 220க்கும் அதிகமாக இருக்கிறது. அதில் 80க்கும் அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்று சொல்லப்படுகிறது. ஈரானினுடைய இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் தரப்பிலே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. காசா நிலப்பரப்பில் இஸ்ரேலினுடைய போராட்டங்கள் தாக்குதல்களிலே குறைந்தது 55,432 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 1,28,923 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அன்னைய காசாவினுடைய சுகாதார அமைச்சக தரவுகள் சொல்லுகிறது. அதே நேரம் அக்டோபர் 7 இந்த தாக்குதல்கள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கக்கூடிய அக்டோபர் 7 தாக்குதல்களில் இஸ்ரேலிலே 1,139 பேர் கொல்லப்பட்டு 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை தாக்கி வருகிறது, இஸ்ரேலை அழித்து வருகிறது, இஸ்ரேலினுடைய நகரங்கள் தீப்பற்றி எறிகிறது என்று சொல்லலாம் கருத்துக்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த இரவிலே குறிப்பாக 10க்கும் குறைவான ஏவுகணைகளை தான் ஈரான் அனுப்பியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய செய்தி நிறுவனம் இதனை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மதியம் 12 மணிக்கு, காலை 3:30 மணிக்கு, காலை 4:30 மணி ஆகிய இந்த நேரங்களிலே தான் தொகுதியாக அவர்கள் 10க்கும் குறைவான ஏவுகணைகளை அனுப்பியிருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய தாக்குதல் வரம்பு என்பது குறைவடைந்து விட்டதாக என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விடயம்தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதைவிட மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளை எதிர்பாருங்கள் என்று அவருடைய நாசகார எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரானுடையதும் மத்திய கிழக்கினுடைய எதிர்காலமும் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் குறிப்பாக இந்த G7 தலைவர்களுடைய மாநாட்டில் இருந்து உடனடியாக வெளியேறி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வெள்ளை மாளிகையினுடைய அறை ஒன்றிலே தயாராக இருக்கும்படி குறிப்பிட்டிருப்பதாகவும், இது அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்த தயாராகிறதா என்ற கேள்வியை எழுப்புவதாகவும் பல சர்வதேச ஊடகங்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போட போகிறதா, அது அணுகுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஈரான் ஒரு அமெரிக்காவினுடைய அறிவுறுத்தல்களை தாண்டி அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும், அவர்கள் தங்களை அவமானப்படுத்தி விட்டதாகவும், அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காலதாமதங்கள், நேர செலவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வன்மங்களை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இனி எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகிறார் என்ற கேள்வியிலே பலருடைய கேள்வி, ஈரானின் மீது அமெரிக்கா மீண்டும் ஒரு அணுகுண்டை போட போகிறதா? ஏற்கனவே ஜப்பானிலே போட்டதனுடைய தாக்கங்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானிலும் அப்படியான ஒரு தவறை அமெரிக்கா செய்ய போகிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக கோரி வருகின்றமையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். ஈரான் ஹைக்கு அணுகுண்டு செல்லக்கூடாது என்பதிலே எல்லோருமே குறியாக இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் சேர்ந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்தப் போகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அழிவு சமநிலையை ஏற்படுத்தப் போகிறது என்பது மாத்திரம் சில நிதர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது என்பது சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் ஈரானுடைய 4 அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வரை 14 அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3 இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய உளவுத்துறை தலைவர் முகமது கசாமி நேற்று கொல்லப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். நேற்றைய தினம் மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை இஸ்ரேல் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நேற்றைய இரவு மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானுடைய புதிய கடற்படை தலைமைச் செயலாளர் அலி ஜதாத்மனி கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்கள் இன்னும் பெறவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தகவல்களும் இதனை உறுதிப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக
அலி ஜசாத்மானி முந்தைய IRGCயினுடைய துணைத் தலைவராகவும் ஈரான் ஈராக் போர்க்காலத்திலே களத்திலே இருந்த முக்கிய தலைவராகவும் காணப்பட்டார். அணுசக்தி பாதுகாப்பு, அதிரடி நடவடிக்கைகள் ஆகியவற்றிலே தீர்க்கமான பார்வையுடைய ஒருவராக காணப்படுகிறார். இந்த நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசப்பொருளாக மாறியிருக்கிறது. இப்படியெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்திலே பலஸ்தீனத்திலே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதவிகளுக்காக காத்திருந்து சுமார் 45 மக்கள் நேற்றைய நாளில் இஸ்ரேலினுடைய தாக்குதலால் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே அமெரிக்கா தன்னுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இதன் மூலமாக இந்த போர்ச்சனம் நிலை மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகிறது என்பது மாத்திரம் ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே இது 3வது உலக மகா யுத்தத்திற்கான குறிகாட்டியாக காணப்பட போகிறதா, அல்லது ஈரான் என்ற ஒரு நாட்டை அழித்து விடுகின்ற அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டிற்கு அது வரப்போகிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா தான் விரும்பி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தை இஸ்ரேலில் நிகழ்த்தப் போகிறதா? இதுதான் இருக்கக்கூடிய கேள்விகள். எதுவாக இருந்தாலும் எதிர்வரக்கூடிய 24 மணித்தியாலங்களில் அமெரிக்கா எடுக்கப் போகின்ற முடிவுகளில் தான் மத்திய கிழக்கினுடைய எதிர்கால அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது என்பது மாத்திரம் உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதனை தெரிவித்து விடைபெறுகிறேன். நாளை மற்றொரு இன்றைய தெரிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.